எப்படி வந்து சச்சின் வந்து நல்லவன், சச்சின் வந்து நல்லவன் ஜெனினியா இது வருது, ஒரு இது வருது. எப்படி வந்து ஜெனினியா மேடமுக்கு சச்சின் வந்து நல்லவர், ஸோ நல்ல நல்ல மனுஷன்னு எப்படி அவங்க ஜெனினியா மேடமுக்கு தோணுது. ஸோ எப்படி வந்து விஜய் சார் வந்து ஜெனினியா மேடமுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னென்னா பிரச்சனை வருது. ஸோ என்னென்னா இது வருது அந்த மாதிரினா கதை இது. ஸோ விஜய் சார் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஜெனினியா மேடமும் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க காலேஜ் படிக்கும்போது ஸோ எப்படி வந்து ஜெனினியாட்ட விஜய் சார் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இதான் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா எப்படி ஜெனினியா மேடம் வந்து விஜய் சார் எப்படி கலாய்க்கிறாரு. ஸோ இந்த மனிஷாவுக்கு அந்த மாதிரி நான் அப்போ இவெல்லாம் லவ் பண்ணுவேன்னா ஸோ அந்த மாதிரி ஃபன் பண்ணி, ஆனால் விஜய் சார் வந்து சொல்லுவார் ஏன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஸோ விஜய் சாருக்கு எப்படி ஜெனினியா மேடத்தை பிடிக்குது, எப்படி விஜய் சாருக்கு ஜெனினியா மேடத்தை லவ் பண்ணணும் ஃபீல் வருது. ஸோ இந்த மாதிரினா செகண்ட் ஹாஃப். ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப். ஓகே, ஸோ எப்படி விஜய் சாருக்கு ஜெனினியா மேடம் மேலே லவ் வருது, எப்படி அவர் ப்ரப்போஸ் பண்ணுறார், ப்ரப்போஸ் பண்ண என்ன மாதிரி சுச்சுவேஷன் அமையுது அவங்களுக்கு. ஸோ இதான் கதை. ஓகே, ஸோ சந்தான சார் வந்து இதில் ஜெனினியா விஜய் சார் ஃப்ரெண்டாக நினச்சிருப்பாங்க. ஸோ அப்புறமா விஜய் சார் வந்து அந்த குழந்தைய வந்து எப்படி வந்து மீட் பண்ணி எப்படி அவங்க கூட ஜாலியாக அந்த குழந்தையோட அந்த சின்ன பொண்ணால் எப்படி கலகலகா ஃபன்னியாக பேசி எப்படி மோட்டிவேட் பண்ணுவாங்க, அதான் கதை. ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தான் எப்படி வந்து விஜய் சார் வந்து ஜெனினியா மேடம் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது எந்த சுச்சுவேஷன் ஆகுது, எப்படி விஜய் சாருக்கு ஜெனினியா மேடம் மேலே லவ் வருது, இதான் ஃபஸ்ட் ஹாஃப். ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து சொல்லுவார், நான் சேனல் 30 நாள் காலேஜ் முடிவு 30 நாளுக்குள்ளே ஜெனினியா மேடமே சச்சின் ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன் அப்படி சொல்லுவார், சேலஞ்ச் பண்ணுவார். எப்படி ஜெனினியா மேடம் சச்சின் மேலே லவ் வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா செகண்ட் ஹாஃப் கதை. ஓகே, ஸோ இதான் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி தெரிய வருது ஜெனினியா மேடம்க்கு சச்சின் யாரோட மகன்னு தெரிய வருது. ஸோ சச்சின் யார், அவரோட அப்பா யார், ஸோ எப்படிலாம் தெரியுது, எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ண வராங்க, எப்படி ஜெனினியா மேடம் விஜய் சார் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா இல்லையா, கடைசியில் 2 பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இல்லையா, அதான் செகண்ட் ஹாஃப் கதை. ஓகே, ஸோ அதில் ரகுவரன் சார் வந்து விஜய் சாரோட அப்பாவான்னு வச்சுருப்பார். ஓகே, ஸோ அவர் வந்து பணக்கார பையன் நினச்சிட்டு ஸோ ஜெனினியா மேடம் லவ் ப்ரப்போஸ் பண்ணாமல் ஸோ லாஸ்ட் கிளைமேக்ஸ் அவர் ஏர்போர்ட் அவர் ஊருக்கு போகும்போது